Hello viewers, Nino Pagaporadhu Attack on Titan episode 71 part 2. ஓபன் பண்ணா எல்லா அபிஷியல்ஸுமே ஒரு பயங்கரமான மீட்டிங் ஒன்னு போடுறாங்க. ஏன்னா ஜாக்கரிய பாம் வச்சு காலி பண்ணிருக்காங்களே, பாதி பாடியே துண்டாயிருச்சு. ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா அந்த பாம் ஒரு ஸ்பெஷல் சேர் ஒன்னு தூக்கிட்டு வந்தாங்களே, டார்ச்சர் பண்றதுக்குன்னு கூட நம்மளுக்கு பார்த்தாங்கல்ல, பிளேஸ் இல்லன்னு சொல்லி அங்க போட்டிருந்தேன்னு வேற சொன்னாரு. அதுலதான் பாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவரோட சேர்த்து ஒரு 3 சோல்ஜர்ஸ் செத்துருக்காங்க. கல்பிரிட் இதை ஏன் பண்ணா எதுக்கு பண்ணான்னு தெரியல. இப்ப அந்த எலனா குரூப் மேல சந்தேகப்படலாம். ஆனா அவங்க எல்லாத்தையுமே ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அதே அந்த ஒன்யா குப்பனுங்கிறவன் நம்ம ஹாஞ்சி கூட தான் இருந்தான். அப்படின்னா இதை யாரு பண்ணிருப்பா? அப்போ அந்த சேரை நியூ ரெக்ரூட்ஸுங்க தான் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு தான் ஜாக்கரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மிகாசாவும் அர்மீனும் வந்துகிட்டு இருக்கும் போது புது ஆளுங்க ஒரு 3 பேர் அங்க சுத்திட்டு இருக்கத பாத்துருப்பாங்கல்ல. அவங்க எங்க இருந்து வந்தாங்க என்னன்னு கேட்டா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. ஆனா ஸ்கவுட் ரெக்ரூட்ஸ் மட்டும் நல்லா தெரியுது. ஆல்ரெடி எரனை பத்தின மேட்டரை லீக் பண்ணதே ஸ்கவுட் ஆளுங்க தான். எல்லாரும் இல்ல, அதுல இருக்க சில பல கருப்பு ஆடுங்க யாரா இருக்கும் என்னன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது சட்டனா ஒருத்தன் கதவை திறந்துட்டு வந்து எரன் செல்லுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு வந்து சொல்லுவான். இவங்க 3 பேர் மூஞ்சியும் பாத்தீங்களா பேய் அடிச்ச மாதிரி இருக்குது. சட்டு புட்டு அவனை பிடிக்கிற வேலையை பாருங்கன்னு ஆர்டர் போடுவாங்க. மிகாசாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா அந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது, அடுத்தடுத்து ஆப்பா வச்சுட்டு இருக்காங்க, யார் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த டைம் எரன் பாத்தீங்கன்னா அப்படியே கெத்தா அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். இங்க எல்லாம் எரனை வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் காட்டுறாங்க எரனை ஒரு கூட்டம் வெல்கம் பண்ணிட்டு இருக்கும். அந்த கூட்டத்தை கூப்பிட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக்னு ஒருத்தர் இருக்கானே அவன் தான். அதான் அந்த பிரவுன் ஹேர் மண்டையன். எரன் வந்த உடனே இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தமா இவ்வளவு பேர் தான் இருக்காங்களான்னு கேட்பான். இப்போதைக்கு இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னும் மிலிட்டரியில இவங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களாமா. அதுலயும் சில பேர் ஜாக்கரி இருந்த ரூமை பிளாஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு வேற சொல்லுவான். அப்படின்னா இவங்க பிளான் தான் போல எல்லாமே. இனி எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான் எரன், ஓ மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அவன் போறதுக்காண்டி சட்டையை கொடுப்பான். இங்க மிகாசா ரொம்பவும் கவலைப்பட்டு இருப்பான். ஏன்னா எப்பவுமே இவங்க கூடவே இருக்கிறவன் இப்ப தனிச்சு செயல்பட்டு இருக்கான்ல, அது அவளால தாங்கிக்க முடியல. எதா இருந்தாலும் இவங்க கிட்ட சொன்னா இவங்களும் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணுவாங்கல்ல. அர்மீனுக்கும் கவலையா தான் இருக்குது. மிகாசாவை சமாதானப்படுத்துறக்காண்டி நம்ம அவனை பேசி சரி கட்டிக்கலாம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க நம்மால ஸ்டைலா சட்டையை தூக்கி போட்டுட்டு ஜீக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, நம்ம அடுத்த டார்கெட் அவன் தான் சொல்லுவான். கட் பண்ண இங்க ஒரே குழப்பம். என்னன்னா ஃப்ளோக்கோட சேர்த்தி 100 சோல்ஜர்ஸ் கார்ட்ஸ் திடீர்னு பிரசன்ல இருந்து காணாம போயிட்டாங்க. அப்படின்னா என்ன, இது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணது. அப்போ ஜாக்கரியோட மர்டருக்கும் சம்பந்தம் இருக்குது. இவங்களோட கோல் என்னன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் ஜாக்கரியா போட்டு தள்ளி இருக்காங்க. அதான் ஃபவுண்டிங் டைட்டன் ஆட்டியா போடலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எரனை தவிர வேற யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அவனை காப்பாத்தி இருக்காங்க. ஆஞ்சி அவளோட டீம் அப்புறம் அந்த ஹிஸ்ரு நாட்டை சேர்ந்த கியோமி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆஞ்சி கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. எப்படியும் அவங்க அடுத்து ஜீக்க தேடி தான் போவாங்க. 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து எல்லான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு விடக்கூடாதுன்னு. அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எரனை டாப்ல வச்சு அவங்க ஒரு பெரிய மிலிட்டரியா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எரன்ட்ட இருந்து ஃபவுண்டிங் டைட்டன் எடுக்க போறோம்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது, மிலிட்டரி ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா கருப்பாடு உங்களுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, நம்ம எரனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க நிறைய பேர் ஸ்கவுட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், உங்க சைடு தான் ஃபால்ட்டுங்கிற மாதிரி நைல் சொல்லுவாரு. ஆஞ்சி நாங்க எந்த பனிஷ்மெண்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண தயாரா இருக்கோம்பா, பட் அதுக்காக ரிசைன் பண்ணிட்டு போனா அது கரெக்டா இருக்காது. இன்னும் நம்ம எரனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க எத்தனை பேர் இங்க மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியல, சொல்ல முடியாது. இப்போ பாம கட்டிட்டு சூசைட் பண்றதுக்கு கூட ஆளுங்க இங்க இருக்கலாம். அப்படி பண்ணா எல்லாருமே காலியாச்சு. அதுக்கப்புறம் எரனோட ஆட்டம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். அவன் சொல்றதான் சட்டம், அவன் சொல்றதான் திட்டம் அப்படின்னு ஒண்ணு. என்ன பேசுறீங்கன்னு ஹாஞ்சி கடுப்பாவா. அவன் நான் எப்படி உங்களை நம்புறது, இனிமேட்டு ஸ்கவுட் எல்லாத்தையுமே உங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க விட முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்கும் போது கரெக்டா பிக்ஸஸ் வந்து வாய மூடுங்க, நம்ம இப்படி எல்லாம் வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு பாரு. சரி இப்போ ஜீக் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா லெவியும் ஒரு 30 சோல்ஜர்ஸும் அவனை காட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு 3 சோல்ஜர்ஸ் மட்டும் அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாம் கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர்த்தையும் இங்க கூட்டுவாங்க பாரு. அப்புறம் குயின் தங்கி இருக்காங்களே, அந்த இடம் சேஃப் தானான்னு கேட்டா அந்த இடத்தை பத்தி எல்லாத்துக்குமே தெரியாது, ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியும். எப்படியும் எரன் பாத்தீங்கன்னா ஜீக்கையும் குயின் விக்டோரியாவையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். சோ இப்போ அவங்க 2 பேர்த்தையும் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்போ என்னன்னா இவங்க எல்லாத்துக்குமே முக்கியமான தலைவரா இருந்தது ஜாக்கரி மட்டும்தான். அவரோட பாடியை இப்போ பஞ்சா செதற விட்டுட்டாங்க. இனி லீட் பண்ற தகுதி உள்ள ஆள் யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம பிக்ஸஸ் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க பண்ண தயாரா இருக்கோங்கிற மாதிரி யாருமே சொல்லுவான். அவரு ஓப்பனா சொல்லிடுவாரு, நம்ம ஆல்ரெடி தோத்துட்டாங்கன்னா பேசாம சரண்டர் ஆயிடலான்னு. எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். அட மொட்டை மூதேவி, நல்ல நியூஸ சொல்லுவான்னு பார்த்தா எப்படி நல்ல நியூஸ சொல்லிட்டு இருக்கானு. ஆக்சுவலா அவரு சொல்றதுமே சரிதானே. இப்ப எனிமீஸ்க்கு இருக்க அட்வான்டேஜுக்கு இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எரனையே எனிமிங்கிறாங்க
அப்படின்னா யார் இப்ப ஹீரோ? சரி இப்ப மாங்கன்னு எரன் கூட சண்டை போட்டு இவங்க ஜெயிச்சாலுமே இதனால ஏகப்பட்ட பேர் சாவாங்க. அந்த மாதிரி எல்லாம் லூசுத்தனம் பண்ண இப்ப டைம் இல்ல. இவங்க ஆல்ரெடி எடுத்த டெசிஷனால தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க. சொல்ல போனா அதுதான் இவங்க தோக்குறதுக்கும் இப்ப காரணம். இத சொன்ன உடனே அங்க இருந்த சோல்ஜரால ஏத்துக்க முடியல. ஆமா ஜாக்கரியா கொன்ன ஆளு கிட்ட தோத்து போறதா இது நல்லா இல்லங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு ஜாக்கரியா ரொம்ப நாளாவே நல்லா தெரியும். அவருக்கு எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ரெவல்யூஷன் பண்ணி சாகணும்னு தான் ஆசை. அந்த மாதிரி தான் இப்ப செத்து இருக்காரு. ஆனா செத்த 4 பேர்த்துக்கும் எல்டியா தோக்கணும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப அதுக்காக ஜீக்கோ கொண்டு போய் நம்ம ஏகர்ட்ட கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கொடுக்க வேண்டாம், நம்ம அவங்கிட்ட நெகோசியேட் பண்ணலாம் பாரு. அதுவும் இது எல்லாத்தையுமே அந்த ரம்பிளிங்கோட டெஸ்ட் ரன்னுக்கு முன்னாடி பண்ணணும். ஏன்னா அதை வச்சுதான் எல்டியாவை இந்த உலக நாடுகள் தொடாம இருப்பாங்க. இப்ப செத்ததை நினைச்சு நம்ம கவலைப்படாம இதுக்கப்புறம் சாக போறத தடுக்க பார்க்கணும். அதுதான் நமக்கு முக்கியம் பாரு. ஆனா அங்க இருந்த யாராலையுமே ஏத்துக்க முடியல. எல்லாம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் பிக்ஸஸே இந்த விஷயத்த பல்ல கடிச்சிட்டு தான் சொல்லுவாரு. ரைட் அங்க இருந்த சில சோல்ஜர்ஸ் அனுப்பி விடுவாரு. அதுக்கப்புறம் கியோமி கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க உடனே அவங்க பரவாயில்ல புரிஞ்சுக்குவாங்க. எல்லா கண்ட்ரிலயுமே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இவரு என்னால உங்க சேஃப்டியை கேரண்டியா சொல்ல முடியாது, எப்போ எவன் குண்டு போடுவான்னு சொல்ல முடியல, அதனால எல்லாமே முடிகிற வரைக்கும் நீங்க போர்ட்லயே வெயிட் பண்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அவங்களுக்கு எல்டியாஸ் மேல நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்கன்னு. சோ நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மிகாசாவை கூப்பிட்டு நீ ஒண்ணு கவலைப்படாத, இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் இங்க பிரச்சனைனா உடனே என்னோட கப்பல்ல வந்து ஏறிடு, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவ மேல அக்கறையா சொல்லுவாங்க. ஆனா அவளால அதை ஏத்துக்க முடியல. நீங்க காட்டின அன்புக்கு நன்றி, ஆனா என்னால உங்க கூட வர முடியாது. நான் ஒரு எல்டியன், நான் பிறந்த இடத்துக்கு நான் நல்லது பண்ணணும், அதனால என்னைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க உங்க சேஃப்டியை மட்டும் பாத்துக்கங்கம்பா. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க, நாங்க இங்க வந்ததே உனக்காக தான் சொல்லுவாங்க. எனக்காகவா இல்ல இங்க இருக்க ரிசோர்ஸ்க்காகவா? உங்களுக்கு இந்த கண்ட்ரியை யாரு லீட் பண்றா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, ரம்பிளிங்க சக்சஸ் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லா உண்மையும் புட்டு வைக்க ஆரம்பிச்சிருவா. அவங்க ஒத்துக்குவாங்க, ஆமா முதல்ல நாங்க அப்படித்தான் இருந்தோம்னு. மணிக்காகவும் ரம்பிளிங்காகவும் தான் இது எல்லாத்தையுமே பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஆனா போக போக இவங்களோட மனசு மாறிடுச்சு. எங்களோட கிளானோட பெருமையை காப்பாத்திட்டு இருக்க ஒன்ன எங்களால இனிமேட்டு விட்டு கொடுக்க முடியாது. இந்த கண்ட்ரியில என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் என்ன ஆனாலும் ஆகாட்டியும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அதான் எங்களோட ஒரே எண்ணம்னு ஓப்பனாவே சொல்லிடுவாங்க. அவளுக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். சரின்ட்டு எல்லாம் வெளியே கிளம்பி வருவாங்க. வந்துகிட்டு இருக்கும் போது அத்தனை பேத்துக்குமே கடுப்பு. ஏன்னா ஜாக்கரியா கொன்ன ஏகருக்கு இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண போறாங்க. பட் மிகாசா என்ன சொல்லுவா, எரன் தான் கொன்னான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அதுக்குள்ள நீங்களே ஏன் முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டவனே போனி இருந்துட்டு ஆமா நீ எங்க பக்கமா இல்ல எரன் பக்கமா, ஓ மேலேயே சந்தேகம் வருதுங்கிற மாதிரி சொல்லுவான். டே அறிவு கட்ட சாந்து மண்டை, நானும் அர்மினும் ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல செத்து இருப்போம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கான உடனே ஷாக் ஆயிருவான். அப்போ ஹாஞ்சி வந்துட்டு நல்லா கேட்டுக்குங்க, பிக்ஸ் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா எதிரி வந்து தோக்கடிக்க வேண்டாம், நம்மளே தோத்துருவோம், அதனால ஒற்றுமையா இருக்க பாருங்கம்பா. உங்களுக்கு ஓகேவா, எரனையும் ஜீக்கையும் நம்ம இப்ப நம்புறதா, அவங்களுக்கு நம்ம தலை குனியணுமா அப்படின்னு ஒண்ணு. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப என்னன்னா ஜீக்கையும் எலனாவையும் இவங்க கண்ணுல விளக்கணையை ஊத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே அந்த சிச்சுவேஷன்ல கூட அவங்க எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பிளான் வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. ஜீக்கோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத இவங்க எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், இல்லன்னா அவன் இவங்கள முட்டாளாக்கிடுவான். ஒருவேளை விளக்கண்ணையை ஊத்தி பார்த்ததுனால நமக்கு மங்களா தெரிஞ்சிருக்கலாம். இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த மார்லைன் சோல்ஜர்ஸ் தான் இவங்க பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, ரயில்வே ரெடி பண்றதுக்கு, பில்டிங்ஸுக்கு, அதுக்கு இதுக்குன்னு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. முக்கியமா அந்த ரெஸ்டாரண்ட்டும். அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஷாஷாவோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. அவங்க கூட தான் கேபியும் ஃபால்கோவும் இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் பாத்தீங்களா எத்தடி நமக்கு லக்கி டே, இன்னைக்கு இங்க சாப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹாஞ்சியோட டீம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஆளு என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் குறுக்கையும் நெடுக்கையும் ஓடிட்டு இருக்காங்க கொய்யாலைலான்னு திட்டிட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருப்பா. யாருன்னு பார்த்தா பீக்கு. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. இப்ப ரெய்னரோட டீமும் உள்ள இறங்குறாங்க. விளங்கிடும். இனி இதுக்கப்புறம் நடக்க போற பஞ்சாயத்துகளை அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.